வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்கியா கார்டன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த கடலை செடியை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்க்கடலை, அதாவது நம்ம வேர்க்கடலை சாகுபடி செய்ய போகிறோம். அதாவது கடலையெல்லாம் பிடுங்குறோம். பார்த்திங்கன்னா அதோட பிடுங்குறதுக்கான 100 days வந்துருச்சு. அதை லைவாக வீடியோ போடுறேன் பாருங்கள். லைவ் வீடியோ போட்டால் பார்த்திங்கன்னா யாருமே பார்க்கல, மறக்காமல் இந்த டைமில் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வேர்க்கடலை செடியோட அந்த செடி கேட்டிருந்தீங்க, கடலையெல்லாம் கேட்டிருந்தீங்க. பார்த்திங்கன்னா இந்த டைம் தர முடியல, எங்களுக்கு வேணும். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கடலை போட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்டில் கேட்டவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறோம். கண்டிப்பாக கடலை தரோம். இந்த டைம் கடலை எங்களுக்கு தேவை. அந்த கடலை கொடியும் வேணும்னா எங்களுக்கு தேவை. ஏன்னா நாங்கள் மாடு வச்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு வேர்க்கடலை செடிலாம் யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த வேர்க்கடலை செடி போட்டிருந்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நாளில் வேர்க்கடலை செடி எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், வேர்க்கடலை நிலக்கடலை எப்படி பயிரிடுறது அதை பற்றி A to Z ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். நீங்களும் வேர்க்கடலை நிலக்கடலை பயிரிட ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோவில் எல்லாம் சொல்கிறேன்.